வணக்கம். இன்றைக்கி நம்ம மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் டிஷ் தான். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் கல் உப்பு ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் புளி, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கணும். அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, இதை ஃபஸ்ட்டு அரைச்சிப்போம். அரைச்சதுக்கப்புறம் 2 தக்காளி அதையும் அரைச்சிப்போம். அரைச்சிட்டு நம்ம அந்த உப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அதோடு சேர்த்து இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி தேவையான தண்ணி ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். அதில் கொத்தமல்லி போட்டுட்டு இப்போது ஃபஸ்ட்டு தாளிச்சுப்பான். ரசம் எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன். கொஞ்சோண்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 10-15 பல் பூண்டு தோலோடு நல்லா இடிச்சிக்கணும். இடிச்சிட்டு பெருங்காயம் போட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கினா எதுக்காக அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் பூண்டோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ அதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகிடணும். பூண்டு ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ரசத்துக்கு, தக்காளி, மிளகு, சீரகம்லாம் அதோட மிக்ஸ் பண்ணிட்டுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதை நல்லா கரைச்சி அதில் போட்டுடணும். இப்போ புளி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. நமக்கு தேவைப்பட்டால் ரசப்பொடி போடலாம். நான் போடுறேன். இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். ஒன்று நல்லா தான் இருக்கும். நான் ஒரு 2 டீஸ்பூன் ரசப்பொடி போடுறேன். வாசனையாக இருக்கும். மேலே அந்த மாதிரி நுர மாதிரி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி, அந்த உள் கொதியை அடங்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இறக்கிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பார்த்துட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.